ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சியின் கீழ் நிலவும் கடுமையான வேலையின்மை, வறட்சி மற்றும் சர்வதேச உதவிகள் முடக்கப்பட்டமை காரணமாக நாட்டின் பெரும்பாலான மக்கள் ஒருவேளை உணவிற்காக தங்களது சொந்த குழந்தைகளையே விற்கும் அதிர வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் அண்மைக்கால தரவுகளின்படி ஆப்கானிஸ்தானில் 4 பேர் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றார்கள். மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 10% அதிகமானோர் பஞ்சத்தின் விளிம்பில் வாழ்ந்து வருவதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் கோர் மாகாணத்தின் தலைநகரான சாக் உயசான் பகுதியில் உள்ள ஒரு தூசு நிறைந்த சதுக்கத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான ஆண்கள் விடுவதற்கு முன்பே கூடுகின்றார்கள். யாராவது தங்களுக்கு கூலி வேலை தரமாட்டார்களா என்ற ஏக்கத்துடனேயே அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற 45 வயதான ஜிமாஹான் என்பவர் கூறுகையில், கடந்த 6 வாரங்களில் தனக்கு வரும் 3 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்ததாகவும், தனது பிள்ளைகள் தொடர்ச்சியாக 3 இரவுகள் பசியோடு உறங்கியதால் அண்டை வீட்டாரிடம் கையேந்தி மா வாங்கியதாகவும் கண்ணீருடன் பகிர்ந்திருந்தார். என் பிள்ளைகள் பசியால் இறந்து விடுவார்களோ என்ற பயத்துடனேயே நான் வாழ்கின்றேன் என்று அவர் கதறுகின்றார். பசியின் கொடுமை தாங்க முடியாமல் பெற்ற மகள்களையே விற்க துணியும் அவல நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள்.